என் பேர் ஷீலா கிரிசில்டா. நான் வந்து முத்துப்பேட்டையில கல்யாணம் ஆகி வந்து 27, 28 வருஷம் ஆச்சு. வந்ததுலேருந்து நான் வந்து விஜயுடைய சொந்தக்காரவங்கங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு வந்து விஜய் வந்து தம்பி மொறை வேணும். எங்க மாமனாருடைய அப்பாவும், சந்திரசேகர் சாருடைய அப்பாவும் ஒண்ணா பிறந்தவங்க. அந்த முறையில எனக்கு வந்து அவங்க தம்பி மொறை வேணும். விஜயுடைய ஃபேன். நான் பயங்கர ஃபேன் நான். சின்ன பையன், என் பிள்ளைங்க எல்லாருமே விஜயுடைய பயங்கரமான ஃபேனு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். என்னுடைய உறவினர் வந்து பெரிய ஆக்டரா இருக்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தாலும், இப்ப வந்து ஒரு பெரிய பதவிக்கு அவங்க வரப்போறாங்க. அத வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவருடைய கனவுகள், அவருடைய வாக்குகள் எல்லாத்தையுமே, அவருடைய வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரும்போது, நாங்க வந்து மேன்மைப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கோம். எங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கோம். ஏன்னா, இதுதான் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பழைய பழைய எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு கம்மியான பெர்சன்டேஜ்ல ஓட்டு வந்திருந்தாலும், இந்த டைம் வந்து அதிகமா இத 85க்கு மேல ரீச் ஆயிருக்குது அப்படிங்கும்போது, வி ஆர் வெரி கிரேட். எல்லாமே வந்து விஜய்க்காக வந்த ஓட்டு அப்படிங்கிறதுல நான் கன்ஃபார்மா சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சார். தமிழகத்துல அவர் என்ன மாதிரியான ஆட்சி அமைக்கலாம்? யார் கூட ஆட்சி அமைக்கணும்னா, இது வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் விஜய் வந்து நல்லபடியா ஆட்சி பண்ணுவாரு. பெண்களுக்கு நிறைய செய்வாரு. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ் கட்டாயமா வேணும். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கை வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும். நம்ம ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாருமே ரீச் ஆகிற அளவுல எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு அமைச்சு தரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிஷர்மேனுக்கு வந்து கட்டாயமா அவங்க வந்து பயங்கரமான ஹெல்ப் பண்ணணும். பிகாஸ் கடலை வந்து அவங்க பண்ண முடியாது, தாண்டி போக முடியாத அளவில் அவங்க கஷ்டப்படுறதுனால அவங்க நிறையவே ஃபிஷர்மேனுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. எங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் வரும்னா, கரப்ஷன், டிரான்ஸ்பரன்சி இதெல்லாம் கொண்டு வரணும். ஆல்கஹால், ட்ரக்ஸ் இது ரிலேட்டடான பல விஷயத்த நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்புறம் உமன்ஸ் சேஃப்டிக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது சேஞ்சஸ் நிறையா வரும்ன்றதுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என் பேர் கெனிஷா, நான் முத்துப்பேட்டையில். அது பாலிடிக்ஸ்ல ஒரு சேஞ்ச் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். விஜய் சார் வந்ததுக்காக தேங்க்யூ. உங்க அப்பா அம்மாவுக்குலாம் நீங்க ஓட்டு போட சொன்னீங்களா? கண்டிப்பா நாங்களே அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். உங்க ஊரை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்காரு, அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துதா? ரொம்ப சந்தோஷம் தான். அவங்க எங்களுக்காக நிறைய பண்ணுவாங்க, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். விஜய் அங்கிள் வந்து எங்க ஊரை சார்ந்தவங்க. எங்க ஊர்ல இருந்து அவங்க வந்து முதலமைச்சரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். சட்டமன்ற தேர்தல் இப்ப நடந்ததுல பெருவாரியான வாக்குகளை பெற்று எங்க விஜய் அங்கிள் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கொடுத்துருக்க நிறைய இது வந்து நல்ல இதா இருக்கு. அது எல்லாமே வந்து அவங்க வந்து நிறைவேற்றணும் வந்து எதிர்பார்க்குறோம். பெண்களுக்கு வந்து நிறைய முன்னுரிமை எல்லாமே வந்து கிடைக்கணும். போதை ஆள்கள் எல்லாத்தையுமே வந்து ஒழிக்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து தடுக்கணும். வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வந்து நிறைய கிடைக்கணும். அப்புறம் மூதாதையர்கள் அவங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி இது பண்ணணும். அவர் ஜெயிச்சது உங்களுக்கு எப்படி இருப்பாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள வந்து விசிலுக்கு நிறைய பேர் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே, பிரம்மாண்டமா ஜெயிச்சிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா யங்ஸ்டர் இருக்கும்போது வந்து விஜய் அங்கிள் வந்து நாங்க தோக்க விட மாட்டோம். எப்போ விஜய் அங்கிள் இருந்தாலும் அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. அப்பாலாம் இங்க வந்திருக்காங்களா? அவங்க வந்திருக்காங்க. இது லாஸ்ட் இயர் வந்திருந்தாங்க. நாங்க பார்த்தோம். இது வந்தாங்க. அவங்களுடைய விஜய் அங்கிளுடைய தாத்தா கல்தைக்கெல்லாம் வந்து பூ இது மாலை வாங்கி போட்டு ப்ரேயர்லாம் பண்ணி மாசம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்க அன்னதானம் மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணாங்க. விஜய் அங்கிள் வந்து கண்டிப்பா வந்து விஜய் அங்கிள் வந்து வரணும். அதுக்காக தான் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஓட் போட்டு இதா வந்து வச்சிருக்கோம். அவங்க கண்டிப்பா வரணும். நாங்க வருவாங்க. நாங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். அவங்க கண்டிப்பா வருவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ விஜய் சார் வந்து நம்ம ஊரினுடைய மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறது மகிழ்ச்சியா இருக்குது. அவருடைய தாத்தாவுடைய கல்லறை, திரு சேனாதிபதி பிள்ளையுடைய கல்லறை நம்ம ஊர்ல தான் இருக்குது, இந்தநேர கோயிலில். 2 ஆண்டுகளுக்கு முன்னால திரு எஸ்வி சந்திரசேகர், அதாவது சேகருடைய அப்பா வந்து இங்கே வந்து குழந்தைகளுக்கு அல்லது பொதுவாக மக்களுக்கு எல்லாருக்கும் உணவு வழங்கிட்டு இங்கே அந்த கல்லறையை புதுப்பிச்சு கொண்டாட்டம் வச்சுட்டு போயிருந்தார். அவருடைய பூர்வீகம் அந்த ஊர் அப்படிங்கிறதும், அவர் வழி இந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த முத்துப்பேட்டிலேருந்து வந்தவர் ஒரு சிஎம் ஆகிறார் அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி எங்களுக்கு.
அவர் வந்து ஒரு நடிகரா இருந்தார். ம். ஒரு தமிழ்நாட்டோடைய முதல்வரா ம். இந்த மாதிரிலாம் பணியாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பணியாற்றணுங்கிற திட்டங்கள் நம்ம சொல்ல முடியாது. பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முக்கியமாக மருத்துவ தேவை அப்படின்னு அவசரமாக இருக்குது. குறிப்பிட்ட இந்த முத்துப்பேட்டை பக்கத்தில் ராமநாதத்தை ஒட்டி எங்களுக்கு ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. நிறைய மக்கள் இங்கேருந்து மதுரைக்கு ரொம்ப தூரம் போகிறதுக்குள்ளேயும் ஒரு சிலர் வந்து அவசர தேவையை சந்திக்க முடியாமல் இறந்துடுறாங்க. இப்படியான தேவைகள் இருக்குது. அது மாதிரி அவர் எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு மருத்துவ தேவை செஞ்சு கொடுத்தாருன்னா நம்ம சந்தோஷப்படுவோம். மக்களுக்கு அவர் நேர்மையாக பணியாற்ற நாங்கள் நம்புகிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால அவருடைய பணிகள் நோக்கங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நேர்மை பணியாற்றுவார். அதை சொல்லி தான் அவர் வாக்கு சேகரித்தார். நிச்சயம் நேர்மை பணியாற்றுவார் நாங்கள் நம்புகிறோம். இப்போ அவருடைய வெற்றி எப்படி பார்க்குறீங்க? பல்வேறு தரப்பில் வந்து அவர் ஜெயிக்க மாட்டாரு சொன்னாங்க. இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது இவ்வளோ தூரம் வருவார்னு யாரும் சொல்ல முடியாது. இது மக்களுடைய தீர்ப்பு. அது நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்கிற பொழுது நமக்கு அது சந்தோஷமான ஒரு ஒரு கலப்பான உணர்வை கொடுக்குது. ஒரு மண்ணின் மைந்தர் முத்துப்பேட்டையை சேர்ந்தவர். இப்போ அவர் வந்து இங்கே என்ன செய்யணும்னு சொல்றாரு? நிச்சயமாக வந்தாருன்னா சந்தோஷப்படுவோம். வந்து மக்களை பார்த்தாருன்னா சந்தோஷப்படுவோம். இப்போ அவருக்கு இருக்கிற புரோட்டோக்கால் எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் வருவது நமக்கு மகிழ்ச்சியாக தான் காரியமாக தான் இருக்கும். ஏற்கனவே அப்பா வந்திருக்கிறாரு. அதுபோல் அவர் வந்தாருன்னா மக்களை பார்த்துட்டு மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனாருன்னா, அதே போல் நம்ம ஏற்கனவே ப்ரொபோஸ் பண்ணால் இந்த மருத்துவ தேவையை நிறைவு செஞ்சாருன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்க வந்து முத்துப்பேட்டைன்ற இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க ஊர்ல தான் விஜய் பிறந்தாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து விஜய் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. எல்லாரும் மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஆக மாட்டாங்க, சில பேர் ஆவாங்கன்னாங்க. நாங்க எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வரணும்னு. நாங்க நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் ஊருக்காரரு அண்ணன் விஜய் அண்ணன் வந்து எங்கள் ஊருக்காரரு. இங்கே தான் இந்த கோயிலில் தான் இந்த ஊரில் தான் முத்துப்பேட்டையெல்லாம் பிறந்தாப்புல. அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அவரோட ஆட்சி எந்த மாதிரி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு இப்போ ஜெயிச்சிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஊர் மக்கள்லாம் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க? ஊர் மக்கள் வெடி வெடிச்சு நல்லா சிறப்பாக கொண்டாடினோம். அவர் நல்லபடியாக நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. அவங்க அப்பா இங்க வந்திருக்காரா? வந்திருக்காப்புல போன வருஷம் வந்து அவங்க அப்பாவோட கல்லறையில் பிரியாணி ஆக்கி போட்டாப்புல. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.